ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு பேபி ஸ்ரீ சேனல். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ரெசிபி காலிஃப்ளவர் 65. ஆல்ரெடி அதுக்கு தேவையான பொருள் என்னன்னு சொல்லிட்டு நான் டிஸ்பிளேயில் கொடுத்துருக்கேன். ஒரு பவுலில் சுட தண்ணியில் க்ளீன் பண்ண காலிஃப்ளவர் போட்டு கல்லுப்பு மஞ்சத்தூள் போட்டு ஒரு 10 to 15 மினிட்ஸ் மூடி வச்சுருங்க. அதை பூச்சியெல்லாம் புழுவெல்லாம் செத்து போனதுக்கப்புறம் அதை ஒரு 10 மினிட்ஸ் கழித்து க்ளீன் பண்ணி நார்மல் வாட்டரில் ஒரு 2 டைம்ஸ் வாஷ் பண்ணிவிட்டு ட்ரை பண்ணி வச்சுக்கோங்க. ஒரு பவுலில் காலிஃப்ளவர், இஞ்சி பூண்டு பேஸ்ட், 2 ஸ்பூன் கடலை மாவு, 2 ஸ்பூன் அரிசி மாவு, 2 ஸ்பூன் கார்ன்ஃப்ளவர் மாவு, 1 ஸ்பூன் சில்லி பவுடர், தென் 1 ஸ்பூன் காஷ்மீரி மிளகாய் தூள், கொஞ்சமாக லெமன் ஜூஸ். இது எல்லாத்தையும் நல்லா மேக்னேட் பண்ணி ஒரு 10 to 15 மினிட்ஸ் நீங்கள் ஊற விடுங்க. அது மேலே கருவேப்பிலை, கொத்தமல்லி தழை இதெல்லாம் போட்டு நீங்கள் ஊற வச்சிட்டிங்கன்னா போடும்போது அது எல்லாமே எல்லா எசன்ஸும் உள்ளே இறங்கியிருக்கும். சாப்பிட்றதுக்கு ரொம்ப ஸ்பைஸியாக இருக்கும். ஆஃப்டர் 10 to 15 மினிட்ஸ்க்கு அப்புறம் ஒரு வாணலியில் தேவையான எண்ணெய் ஊற்றி நீங்கள் சிம்மில் வச்சு ஃபஸ்ட்டு காலிஃப்ளவர் போட்டு ஃப்ரை பண்ணி 2 பக்கமும் திருப்பி விட்டு நல்லா டீப் ஃப்ரை பண்ணி எடுத்திங்கன்னா சூப்பரான டேஸ்டியான காலிஃப்ளவர் 65 ரெடி. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு தேங்க்யூ. பை பை ஃப்ரெண்ட்ஸ்.